நம்ம ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷினை பார்க்கலாம். இது குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம். ஸோ என்னென்னா லாப நட்ட கணக்கு. எ ஃப்ரூட் சேலர் பாட்டு 12 boxes ஆஃப் கிரேப்ஸு அட் 160 ஈச். 2 boxes were damaged. He sold the remaining box at 200 each. Then find percentages. இதான் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 பெட்டி திராட்சை பெட்டி வாங்கியிருக்கான். 120 ரூபா ஒரு பெட்டி வீதம். ஸோ அதில் 2 பெட்டி வீணாக போச்சு, அதை தூக்கி போட்டான். மிச்சம் இருக்கக்கூடிய 10 பெட்டியில் 200 ரூபாய்க்கு விற்கிறான்னா அந்த 200 ரூபாய் விற்கும்போது அவனுக்கு லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா? லாபம் கிடைச்சா என்ன பர்சன்டேஜ்? இதான் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நார்மலாக ஒரு பாக்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 160ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், 200ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். வாங்கின விலை 160, விற்ற விலை 200ன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 12 பாக்ஸ் வாங்குறான், விற்கும் போதும் 12 பாக்ஸ் விற்றானா நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான், 2 பாக்ஸை வீணாக்கிட்டான், தூக்கி போட்டான். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிற 10 பாக்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா அவன் வாங்கின மொத்த விலை எவ்வளவு அதை கவுண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 160 × 12 பண்ணலாம். 12 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 16 × 12 160 + 32. ஸோ ஆட் பண்ணோம்னா 2910. ஸோ அப்போ நான் செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும், சிபி = 1920. ஸோ 1000 அதாவது 1920 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். வித்த விலை என்னவா இருக்கும்னா எஸ்பி என்னவா இருக்கும்னா நமக்கு 200 ரூபாய்க்கு விற்கிறான். எத்தனை பாக்ஸு, 10 பாக்ஸு. மல்டிப்ளை பண்ணோம்னா 20,000 வரும், 2000 வரும். ஸோ 2000 ரூபாய்க்கு மொத்தமாக விற்றுருக்கான். வாங்கினது 1920க்கு. நம்ம இதை பார்க்கும்போதே தெரியுது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதாவது வித்த விலை அதிகமாக இருக்குது. அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக லாபம் தான் கிடச்சிருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி டைம்ஸ் 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ்பி என்னது 2000 மைனஸ் 1920 டிவைடு பை 2000 × 100. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துருக்குன்னா 8000 டிவைடு பை 2000. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1920. ஸோ அப்போ என்ன வந்துடும் 1920. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 4.169 வந்துடும். நீங்கள் இதை டிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் டிவிஷன்ஸும் சொல்லித்தரேன். நிறையா பசங்களுக்கு டிவிஷன்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை சொல்லி தந்துடுறேன். ஸோ இதுதான் டிவிஷன்ஸு. ஸோ இதில் உள்ளே 8000 போடணும். நியூமரேட்டர் அதாவது பகுதியை நம்ம உள்ளே போடணும், தொகுதியை வெளியே போடணும். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் 4 டைம் கொடுத்தனால நம்ம 4னே எடுத்துக்கலாம். 4 டைம் என்ன வரும்னா 0, 8 மல்டிப்ளை பண்ணுவோம். இது 4 × 2, 4 × 9 36, மிச்சம் 3, 4 3 7. ஸோ மிச்சம் எவ்வளோ வரும், 0 2 3 வந்துடும். ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம், பாயிண்ட். ஸோ நமக்கு இது பார்த்தோன்னே தெரியும். 19 2 தடவை பண்ணும்போது 3800 வந்துடும். ஆனால் நமக்கு 3200 தான் இருக்குது. ஸோ ஒரு டைம்ஸ் தான் பண்ண முடியும். இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் 1 வருது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு 1 கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் கரெக்ட்னு வருதுன்னா நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 2 0. ஸோ ஆட் பண்ணும்போது 0 8 சப்ராக்ட் பண்ணுறோம், 8 11ன்னா 2. ஸோ இவ்வளோ தான் வரும். இது ஒரு 1 1280. ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஐடியா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் கண்டிப்பாக தரேன். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.